இப்போ நம்ம இந்த வீடியோ மூலயமா எப்படி எடிட் கமாண்டில் சாம்ஃபர் அண்டு ஃபில்லட் கமாண்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சாம்ஃபர் கமாண்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து சாம்ஃபர் கமாண்டை யூஸ் பண்ண முடியும். இப்போ சாம்ஃபர் கமாண்டது ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த மூலையில் எப்படி கட் பண்ணுறது, இப்படி கிராஸில் கட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வரதுக்காக. இப்போ அதுக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த சாம்ஃபர் அப்படின்னு கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டீன்னு கொடுக்கணும். டீன்னு கொடுத்தோன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ தூரத்தில் இங்கே கட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 20ன்னு கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு என்டர். செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் அதையும் ஒரு 20 கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர். இப்போது செலக்ட் த ஃபஸ்ட் லைன் கேட்குது, லைன் 1 செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து செகண்ட் லைன் இங்கே இருக்குது. அப்போது செகண்ட் லைனை கிளிக் பண்ண உடனே நமக்கு நம்ம கொடுத்த டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கட் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்தை கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சாம்ஃபருக்கு போகிறோம். ஃபஸ்ட் லைன் செலக்ட் த ஃபஸ்ட் லைன். ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் 20 செலக்ட் பண்ணியிருக்கிறது அப்படியே இருக்குது. செலக்ட் த ஃபஸ்ட் லைன். இப்போ லைன் 1, இது லைன் 2. மறுபடியும் இந்த சாம்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுறேன். போயிட்டு செலக்ட் த ஃபஸ்ட் லைன், செலக்ட் த செகண்ட் லைன். மறுபடியும் சாம்ஃபர், செலக்ட் த ஃபஸ்ட் லைன், செலக்ட் த செகண்ட் லைன். இப்போ 4 பக்கமும் ஒரே டிஸ்டன்ஸில் 20க்கு கட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஃபில்லட் கமாண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையை அப்படியே வளைக்கிறது, சர்க்குலர் ஷேப்பில் வளைக்கிறது. இங்கே ஃபில்லட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இங்கே இவ்வளோ ரேடியஸில் வளைக்கணும். ரேடியஸை டைப் பண்ணுறதுக்கு ஆர்னு கொடுக்கணும். டிஸ்டன்ஸுக்கு டீனு கொடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்தோம். இங்கே ஆர்னு என்டர் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்பெசிஃபை ஃபில்லட் ரேடியஸ்னு கேட்கும். இப்போ இதில் ஒரு 30 கொடுத்து ஒரு என்டர். இப்போ செலக்ட் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் 1 இது. செலக்ட் த செகண்ட் ஆப்ஜெக்ட் இது. மறுபடியும் பாருங்கள், ஃபில்லட் அப்படிங்கிற அந்த கமாண்டை நம்ம இங்கே டைப் பண்ணலாம். அப்படின்னாச்சு செலக்ட் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ரேடியஸை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மாற்றணும்னு நினச்சா ஆர்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறோம். இப்போ ஸ்பெசிஃபை ஃபில்லட் ரேடியஸ்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஒரு 60ன்னு கொடுக்குறேன். 60ன்னு கொடுத்துட்டு ஒரு என்டர். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஆப்ஜெக்ட் 1 இது. செலக்ட் த செகண்ட் ஆப்ஜெக்ட் இது. இப்போ மறுபடியும் அந்த ஃபில்லட்டுக்கு போவோம். ரேடியஸில் போயிட்டு ஒரு 20 ஆர்னு கொடுத்துட்டு அடுத்தது ஃபில்லட் ரேடியஸில் 20 என்டர். செலக்ட் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட் த செகண்ட் ஆப்ஜெக்ட். இப்போது அந்த 20 ரேடியஸுக்கு இது கட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் ரேடியஸை சேஞ்ச் பண்ணலாம். மறுபடியும் ஃபில்லட்டுக்கு போகிறீங்க, ஆர்னு டைப் பண்ணி என்ட்ரு. ஃபில்லட் ரேடியஸ் வந்து ஒரு 25 என்டர். ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. மறுபடியும் ஃபில்லட்டு ரேடியஸுக்கு ஆர்னு கொடுத்து என்டர். ரேடியஸ் இப்போது 40 என்டர். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து அந்த வேல்யூ வந்து எக்ஸீடாக இருக்கிறதுனால வரல. 30க்குள்ளே கொடுத்தா தான் இந்த கொடுத்துருக்க மாடலுக்கு சரியாக வரும். இப்போ ஃபில்லட் 6, 10 ரேடியஸு. ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. இப்போது இந்த 2 கமாண்டையும் பார்த்தோம். இதை மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து
ஷண்ட் மோட்டார், அதே மாதிரி ஷண்ட் ஜென்ரேட்டரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் கேட்ஸ்லாம் வரையும் போது இந்த கமாண்ட்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமாண்டை பார்ப்போம். தேங்க்யூ.